எங்கள் ஊர் மயிலாப்பூர் பங்குனி தேர் திருவிழா. எந்த மதம் வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடுறதை இங்கே பார்க்க முடியும். நம்ம சேனலில் எல்லா வருஷமும் பங்குனி தேர் திருவிழாவை நம்ம போட்டுட்ருக்கோம். நானும் யுவனும் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் லேட்டு. தேர் கிளம்பியாச்சு. எப்போவுமே நம்ம நார்த் மாரா ஸ்ட்ரீட் டேர்னிங் காட்டுவோம். பட் இந்த டைம் அதுக்கு முன்னாடி சவுத் மாரா ஸ்ட்ரீட் டேர்னிங்கை பார்த்துட்டு போகலாம். இந்த சவுத் மாரா ஸ்ட்ரீட் டேர்னிங் நார்த் மாரா ஸ்ட்ரீட் டேர்னிங் விட ரொம்ப குட்டி சின்ன டேர்னிங்காக இருக்கும். இந்த தேரோட ரோப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் பக்கெட் ஸ்ட்ரீட்லாம் போய் அங்கே லெவல் பண்ணி டேர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. மக்கள் என்ன ப்ரெஷர் பண்ணி இழுத்தாலும் தேரோட வெயிட்டில் அந்த ரோப் எலாஸ்டிக் மாரி இழுக்குது. கரெக்டாக நாங்கள் நிற்கிற இடத்துல ஒரு பிரேக்கப் போட்டாங்க பாருங்கள். அப்படியே பூமியே அதிர்ந்துச்சு. யுவனுக்கெலாம் கொஞ்சம் அள்ளு விட்டுடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய தேர் மலை மாதிரி நம்ம முன்னாடி அப்படியே ஆடிட்டு நிற்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. தேர் இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச் சவுத் மாரா ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் தேருக்கு பின்னாடி சேஃப்டி கார்ட்ஸ், ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம கபாலி தேருக்கு பின்னாடி இன்னொரு தேர் வரும். பட் கபாலி தேருக்கு பின்னாடி யார் வருவா? மயிலாப்பூர் மக்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. நான் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அவங்கள தொடர்ந்து பின்னாடி நம்ம முருகர் குடும்பத்தோட ஒரு தேரில் வருவார். எப்படியும் இன்னும் 3 to 4 hours இந்த வெயிலில் தாங்கணுன்ட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். இது மயிலாப்பூரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் ரொம்ப ஹெரிட்டேஜான ஒரு மெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஸ்ரீ கற்பகாம்பாள் மெஸ். இது மயிலாப்பூரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பழமையான ஒரு ஹோட்டல். நான் ஆவி பறக்க 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் தம்பி வழக்கம் போல் அந்த கீ ரோஸ்ட். இந்த மெஸ்ஸில் சாம்பார் சட்னியை தாண்டி இவங்க கொடுக்குற இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டலில் மயிலாப்பூர் கோவிலோட நிறைய ஓஜி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. என் தங்க வீணா பார்த்தீங்கன்னா க்ரௌடில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தாண்டி ஹோட்டலுக்கு வந்துட்டா. அவ்வளோ 2 இட்லி அண்ட் ஆஸ் யூஷுவல் காஃபி.
எங்கள் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா 540 ரூபா ஆச்சு. பழமை மாறாமல் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நம்ம சசி பல ஷார்ட்கட் தாண்டி வந்துட்டான். உனக்கு மட்டும் அப்புறம் வண்டி விட்டாங்க உள்ள. அட பல விதைகளை கையில் வச்சுருக்கானேப்பா, அப்படி தான் இருந்துச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா தேர் பெரிய கோபுரம்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஹேண்ட்மேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கடை பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி கொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெயில், மக்கள் வந்து வெறும் காலோட நிறைய பேர் நடப்பாங்கன்றதுக்காக ரோடு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு கடைகளும் அவங்க இன்சார்ஜ் எடுத்து தண்ணிகள் கொட்டியிருக்காங்க. அண்ட் நித்யாமிர்தம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஐஸ்லாம் போட்டு ரோட்டில் தண்ணி கொட்டியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்ஸ் டு நித்யாமிர்தம். லாஸ்ட் இயர் தேர் அப்போது நம்ம இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம். அண்ட் நித்யாமிர்தம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து சின்னதாக ஹேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம எஸ்கேஷன்லலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? ஐஷு, சித்தி, அம்மா, ஃபேமிலி எல்லாருமே வந்து தேர் பார்க்க வந்துட்டாங்க. மயிலாப்பூர் சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைங்க வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு, மோர், ஜூஸ் இதெல்லாமே வந்து அவங்களால முடிஞ்சதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா வேறு மதங்கள் சேர்ந்தவங்களும் இதை பண்ணுறத பார்க்க முடியும். வெவ்வேறு ஊர்களிலிருந்து குடும்பமாக வந்து அவங்க வேண்டுதல் இங்கே செய்கிறத பார்க்க முடியும். தான் குடும்பத்துக்காக மட்டும் இல்லாமல் அவங்க ஊருக்காக, சுற்றி இருக்கிறவங்களுக்காக, சொந்த பந்தங்கள் எல்லாருக்காகவும் வேண்டுறதை பார்க்க முடியும்.
அடுத்த நாள் 63 கோவில் தேர் திருவிழா. மயிலாப்பூரே ரெடி ஆகிட்டு இருந்தது. வழக்கமாக நம்ம 63க்கு வரக்கூடிய மக்களுக்கு ஜூஸ், மோர், பிஸ்கெட், பால் இதெல்லாம் கொடுப்போம். அப்படி தான் இந்த வருஷமும் பிளான் பண்ணோம். நான், குமார் அண்ணன், சித்தப்பாலாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே அந்த இடத்த ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் போட்ட அதே இடத்துல தான் வந்து பந்தல் போட்டிருக்கோம். இந்த டைமும் அதே சைஸ் தான், அது எதுவும் மாற்றலை. பிகாஸ் இங்கே நம்ம பஸ்ஸு திரும்புகிற இடம் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரோடுக்கும் இடத்துல இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். 1 or 2 days முன்னாடியே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் டயர்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியே வந்து வாங்கியிருக்கோம். ஃபேமிலி எல்லோரும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ரெடி, ஆல் செட். ஸ்டார்ட் பண்ணலாமா? மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே. பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு வரக்கூடியவங்க எல்லாருக்கும் மோர் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இது ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்தோடு சேர்ந்து கொடுக்கறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவிழாக்காக பஸ்லாம் இந்த சைட் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பஸ், ஒவ்வொரு வண்டிகளும் வந்து இங்கே நின்று மோர் வாங்கி குடிச்சிட்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி 63 கோயில் திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு? வெரி நைஸ், வெரி நைஸ். பாத்தீங்களா, பயங்கர பிஸி. எல்லா இடத்தும் பிஸி. மயிலாப்பூரே பிஸியாக தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் மோர். இப்போ ஒன்றும் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1750 போகும்னு நினைக்கிறேன். நிஜமா நல்லா இருக்கா? தேங்க்யூடா, தேங்க்யூடா. ஸோ 1650 லிட்டர்ஸ் வந்து பட்டர் மில்க் கொடுத்துருக்கோம் மோர். இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து 500 லிட்டர்ஸ் கொடுத்தோம். இந்த டைம் வந்து 1650 லிட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்து பால், பிஸ்கெட் இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ
காலையிலேருந்து உங்கள் கூட பேசவே முடியல. ஸோ செம வேலை. எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சூடாக பால், பிஸ்கெட் இதெல்லாம் கொடுக்கலாமா? சூடாக பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கப்ஸ் கிட்ட கொடுத்துருந்தோம். ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் மோரில் ஆரம்பித்தது, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக், அப்புறம் சூடாக பால், பிஸ்கெட், அப்புறம் திருவிழா முடிஞ்சு போகிறவங்க எல்லாருக்கும் குடிக்க தண்ணி. தான் பிறந்த ஊரில் ஓடி ஆடி விளாண்ட திருட்களில் அதே இடங்களுக்கு வெவ்வேறு ஊர்கள்லேருந்து நம்ம ஊர் திருவிழாவுக்கு வரவங்களோட சேர்ந்து குடும்பத்தோடு இதெல்லாம் பண்ணுறதை விட வேறு என்ன பெருசாக சந்தோஷம் கிடச்சிட முடியும்?